ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ண அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். தனித்தனியாக எம்எஸ்சிக்கு தனியாக, ரயில்வேக்கு தனியாக, டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்போ அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று குரூப் 4 எக்ஸாமோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. OMR முறையில் 9/6/2024 அன்றைக்கி எக்ஸாம் நடக்க போகுது. நேற்றையே ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் விட்டுட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 358 வேகன்சி. இதுக்கு 1132 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1132 பேர் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னாக்கா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1:10 அப்படின்ற முறையில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க, 27/5/2024. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 எக்ஸாமோட 10வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரூப் 2A போஸ்ட்டோட லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி வைஸாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று அந்த 10வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு விதமான அசிஸ்டன்ட் போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் அசிஸ்டன்ட், EO கிரேட் 2, லோவர் டிவிஷனல் கிளர்க், இந்த மாதிரி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இன்னும் 1455 வேகன்சி இருக்குது. இப்போ வரைக்கும் 3231 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரலாக இருக்கிற வேகன்சி, அதாவது ஜென்ரல், அது மட்டும் இல்லாமல் பிசி எம்பிசியில் ஜென்ரலில் இருக்க வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு இன்னும் பிஎஸ்டிஎம் வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி ரிசல்ட் வந்தப்பே சொல்லியிருந்தேன், இந்த குரூப் 2 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப க்ரூசியலான ரோல் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்காது. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதனால் குரூப் 4ல் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. ஆனால் குரூப் 2ல் பிஎஸ்டிஎம் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வேகன்சி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் வேகன்சி 9மே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஜென்ரல் வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸு 5 வேகன்சி ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் 17 வேகன்சி தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் வேகன்சி பிசிலையும் இருக்குது, ஜென்ரல்லையும் இருக்குது, எம்பிசிலையும் இருக்குது. பிஎஸ்டிஎம் உங்ககிட்ட இருந்ததுனாக்கா போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் செக்ரட்டரியில் பார்த்தீங்கன்னா எல்லா வேகன்சியுமே இப்போ ஃபில் ஆகிடுச்சு. 21 வேகன்சியுமே ஃபில் ஆகிட்டு அடுத்து அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 8 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 7 வேகன்சியுமே ஃபில் ஆகிட்டு அடுத்து அந்த ஃபுல் டைம் ரெசிடென்டல் வார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சி இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் ஆர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இன்னும் 64 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 155 வேகன்சி ஃபில் ஆகிட்டு இந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் முதல் நாளே ஃபில் ஆகிட்டு ஒரு வேகன்சி தான் இருந்தது. அடுத்து அந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இன்னும் 868 வேகன்சி இருக்குது. 60 வேகன்சி தான் இப்போ வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 7 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 11 வேகன்சி இப்போ வரைக்கும் ஃபில் ஆகிட்டு இதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலே நீங்கள் எல்லா பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அப்டேட்னாலும் அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். அந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.